ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 10 ஐஎன்ஆர் துணை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சேரனோட அத்தை பொண்ணு வந்து சேரனை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க வந்தோடனே அப்ப நிலா கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு உங்களுக்கு ரிசப்ஷன் கூட மேக்கப் போட வந்தேனே, நீங்க கூட என்ன திட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னோடனே நிலா அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சேரனை வந்து வாங்க மாமா அப்படி சொல்லிட்டு அங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு பொரியல் சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சன்ல பேசிட்டு இருக்கும்போது சோழன் நிலா கிட்ட சொல்றாரு. இவங்க 2 பேரும் அப்படிதான் தனியா விட்டாலே இவ்வளவுதான் பேசிப்பாங்க. ஆனா என்ன லவ்வா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. லவ்ன்னுலாம் இல்ல. ஆனா லவ் மாதிரி தான். பாரு அண்ணன் ஆஹா ஓஹோன்னு புகழ்வா பாரு அப்படின்னோடனே, நீங்க என்ன இந்த சட்டை என்ன புதுசா? நான் நீங்க போட்டாதான் மாமா அது அழகா இருக்கு அப்படின்னோடனே, அவர் ஒரு பாக்ஸ்ல கட்டி சரிப்பா நீ பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னோடனே, அண்ணன் என்ன தனியா விட்டாலும் சரி இந்த 2 வார்த்தைய விட வேற எதுவுமே பேசாத அப்படின்னோடனே, நிலா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இப்ப நிலாக்கு வந்து அவங்க அண்ணி கால் பண்றாங்க. அவங்க அம்மா சொல்லி, அப்ப கால் பண்ணி இந்த மாரி உடனே நீ வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போ. நான் எடுத்துட்டேன். ஆனா இது உனக்கு வந்து அனுப்பி வைக்க முடியாதுல்ல. தொலைஞ்சு போயிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால நீயே வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லிக் குடுக்குறாங்க. அத வந்து அவங்க அண்ணி அப்படியே நிலா கிட்ட சொல்றாங்க. அப்போ உடனே நிலா வந்து "என்னைக்கு வர இன்னைக்கே வரவா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா நீ இன்னைக்கே வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு இப்ப நிலா வந்து வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. அப்போ சோழன் வந்து அப்படியே பதர்றாரு. "இல்ல நானும் வரேன், நானும் வரேன்" அப்படின்னோனே, அப்போ உடனே நிலா போய் நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது, இப்போ சோழன் வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்றாரு. "அவள மட்டும் தனியா விடாதண்ணே. ஏதோ பிளான் இருக்குது. அவள விடாத, விடாத" அப்படின்னு சொன்னோனே, இப்போ பல்லவன் என்ன சொல்றான்னா, "நான் சும்மா தான் இருக்கேன். நான் கூட போயிட்டு வரேன்" அப்படின்னு இவங்க 3 பேருமா பேசிட்டு இருக்கும்போதே, நிலா ரெடியாகி வர்றாங்க. அப்ப நிலா கிட்ட மறுபடியும் சோழன் என்ன சொல்றாருன்னா, "நீங்க தனியா போறது ஏதோ சரியில்லங்க. நான் வரேன்" அப்படின்னோனே, இப்ப நிலா என்ன சொல்றாங்கன்னா, "உங்கள கூட்டிட்டு போறதுல எனக்கு என்ன பிரச்சனையும் இல்ல. ஆனா அண்ணி என்னன்னு தெரியல. பர்ட்டிகுலரா உங்கள கூட்டிட்டு வர வேண்டான்னே மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்றேன்" அப்படின்னோனே, இப்ப சோழனுக்கு வந்து இன்னும் டவுட் ஆகுது. அப்ப நீ வந்து நான் என்ன தானே கூட்டு வரக்கூடாது சொன்னாங்க. நீ பல்லவன கூட்டு போனோனே, "ஆமா நீ எனக்கும் போர் அடிக்குது வீட்ல இருந்தோனே" அப்ப சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இப்ப சோழன் வந்து நிலாவ தனியா கூட்டிட்டு போயிட்டு, "எங்க நல்லா யோசிச்சுட்டு போங்க. அங்க போயிட்டு நீங்க திருப்பி வரமாட்டீங்களா?" அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதா கேட்குறாரு. "ஏன் அப்படி சொல்றீங்க? நான் போய் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு காரணமே இங்க வந்து வேலைக்கு சென்னையில வந்து வேலைக்கு சேரணும்னு சொல்லி தான். அப்புறம் நான் அங்க என்ன பண்ண போறேன்? நான் வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவையும், நிலாவோட அப்பாவையும், அண்ணனையும் கன்வின்ஸ் பண்றாங்க. "அவ எப்படி இங்க வந்துருவா. வந்தோனே நீங்க வந்து இங்கேயே அவள இங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா என் பொண்ண அங்க அந்த வீட்ல விட்டுட்டேன்னா என்னால இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க வேற கல்யாணம் வேணா அவளுக்கு பண்ணி வச்சுக்கோங்க" அப்படிங்கும்போது, அவங்க அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, "இன்னும் நீங்க வேற கல்யாணம் பண்றத பத்தினா பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னோனே, இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "அவ இங்க வந்து நம்ம பொண்ணா இங்க இருப்பா அப்படின்னா, அவ தாராளமா இங்க இருக்கட்டும்" அப்படின்னோனே, இப்ப அவங்க அம்மா வந்து "அவ இங்க வரவள இங்க தங்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க சோழன் வந்து மனசே இல்லாம அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.